இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் மழை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. கோட்டூர், கூத்தாநல்லூர், வடபாதிமங்கலம், நீடாமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை 5 மணிக்கு தொடங்கிய மழை 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. இதனால் மக்கள் வெளி வேலைகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே தஞ்சமடைந்தனர். மேலும் மழை நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவாரூரில் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. 3 நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் குளிர்ச்சியான காலநிலை நிலவியது. மாலை நேர மழையால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் சற்றே அவதிக்குள்ளாகினர். ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்த மழையால் திருவாரூர் நகர் மற்றும் வாழவாய்க்கால் பகுதிகளை இணைக்கும் ரயில்வே பாலத்தின் கீழ் மழை நீர் தேங்கியது. பாலத்தின் கீழ் சென்ற ஒரு சில இருசக்கர வாகனங்கள் பழுதடைந்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை தள்ளிக்கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தேங்கியுள்ள நீரை விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் திருநெல்வேலி மாநகரில் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோவில் பகுதியில் கல் மண்டபங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. ஆற்றில் நீராடச் செல்லும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெய்த மழையால் சந்தையில் தண்ணீர் தேங்கியது. ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரத்தில் வியாழனன்று சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று சந்தை கூடிய நிலையில் திடீரென்று மழை பெய்தது. இதன் காரணமாக சந்தை வளாகம் முழுவதும் தண்ணீர் குளம் போல தேங்கியது. இதனால் சந்தைக்கு பொருட்களை வாங்க வந்திருந்த மக்கள் கடும் சிரமமடைந்தனர். போதிய வியாபாரம் இல்லாததால் வியாபாரிகளும் கவலையடைந்தனர். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.